15/6/2017 வியாழக்கிழமை ஆனி மாதம் 1ஆம் தேதி சித்த மரணயோகம் கூடிய நாளாகும். இரவு 1:38 மணி வரை சஷ்டியும் பின் சப்தமியும். அவிட்ட நட்சத்திரம் மாலை 2:30 மணி வரையிலும் பின் சதயம். இன்று முதல் சனி சூரியன் புதன் பார்வை விலகுகிறது. அதாவது நேற்றே புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி புரிகிறார். சூரியன் இன்று காலை ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி விடுவார். ஏற்கனவே செவ்வாய் மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கொடிய பகைக்கிரக பார்வை இல்லாமல் தற்போது நிகழ்கிறது. புதன் செவ்வாய் சேர்க்கை மட்டுமே பகைக்கிரக சேர்க்கையாகும். ஆனால் புதன் ஆட்சியாக இருப்பதால் பெரும் பாதிப்பு ஒன்றும் நிகழாது. எனவே இவ்வளவு நாட்களாக இருந்த கெடுதல்கள் எல்லாம் குறைந்து நற்பலன்களை அளிக்க ஆரம்பிக்கும். மேலும் புதன் ஜூன் 29 வரை மிதுனத்தில் இருப்பதால் ராசிக்கேற்ற நற்பலன்களை வழங்குவார். சுய ஜாதகத்தில் கிரக நிலைக்கேற்ப வழிபாடும் பரிகாரம் செய்து தடை தாமதம் இடைஞ்சல்களை நீக்க வேண்டும். சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் உள்ளவர்கள் புதன்தோறும் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் படித்தலும் கேட்டலும் நலம் தரும். மேலும் கடன் நோய் எதிரிகளின் தொல்லை வேலையில் இடைஞ்சல்கள் உள்ளோர் இன்று மதியம் வரை அவிட்டமும் சஷ்டியும் வியாழக்கிழமையாக உள்ளதாலும் இன்று காலை முருகர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படித்தல் கேட்டல் கெடுதல்களிலிருந்து விலக்க உதவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் உண்டாகும். தொடர்பு ஆறுதலையும் கொடுக்கும். அண்ணன் அக்காவிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். செய்தொழில் மதியம் வரை கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். மதியத்துக்கு பிறகு நன்மை உண்டாகும். எனவே மதியம் வரை கோபமும் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமலும் இருக்க வேண்டும். கடன் பிரச்சனை சிலருக்கு மனதை வாட்டும். சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட உண்டாகும். பிள்ளைகளால் செலவும் பொழுதுபோக்கும் இன்று இருக்கும். தம்பி தங்கைகளுடன் கொஞ்சம் கோபமும் பாசமும் சேர்ந்தே இருக்கும். காது மூக்கு தொண்டைகளில் சிலருக்கு கோளாறு உண்டாகி பின் மறையும். முருகர் அம்பாள் விஷ்ணு சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும். ரிஷபம், இன்றைய தகவல் தொடர்பும் போன் பேச்சும் வேலை தொழில் பற்றியே உண்டாகும். மதியம் வரை டென்ஷனும் சிக்கல்களும் இருக்கும். ஆனால் மதியத்திற்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும். பேச்சில் நிதானமும் பொறுமையும் அவசியம். மதியம் வரை கோபமும் கடுமையும் தவிர்க்க வேண்டும். சிலரது போன் ஹேங்காகவோ அல்லது பழுதாகவோ நேரிடும். சிலருக்கு தொண்டையில் உபாதைகள் ஏற்படும். மதியத்திற்கு பிறகு வாகனம் வாங்க எண்ணம் ஏற்படும். வேலை தொழில் புரிவோருக்கு கூடுதலாக கவனம் இருக்க வேண்டும். வீடு வாகனம் சிந்தனையும் ஆலோசனையும் இன்று இருக்கும். நண்பர்கள் அலுவலகத்தில் காலையில் இருந்த கசப்பு மதியத்திற்கு பின் மறையும். அம்பாள் முருகர் துர்க்கை சண்டிகேஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம், தந்தைக்காக செலவும் தெய்வ வழிபாடும் உண்டாகும். வீட்டில் பணப்பிரச்சனையும் வருமானத்திற்கான பேச்சும் ஆலோசனையும் இன்று இருக்கும். சிலர் தந்தையை பார்க்கவோ அவர்களுடன் தெய்வ வழிபாட்டிற்காகவோ அல்லது பணத்திற்காகவோ பயணம் உண்டாகும். மதியம் வரை தடை தாமதம் உண்டாகி பின் சாதகமாக மாறும். மதியத்துக்கு பிறகு போன் பேச்சும் தகவல் தொடர்பும் வருமானத்தையும் பணவரவையும் கொடுக்கும். உறவினர்கள் தம்பி தங்கை தொடர்பு இன்று உண்டாகும். விநாயகர் அம்பாள் முருகர் விஷ்ணு துர்க்கை வழிபாடு நலம் தரும். ஜீவசமாதி வழிபாடு மன அமைதியை அளிக்கும். கடகம், இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்து கேதுவோடு சேர்வதால் மனக்குழப்பம், செயலில் தடுமாற்றம், தடை தாமதம், விரக்தி என இருக்கும். இது மதியம் வரை மட்டுமே இருந்து பின் விலகிவிடும். எனவே காலையில் அம்பாள் முருகர் வழிபாடும் துர்க்கை சண்டிகேஸ்வரர் வழிபாடு மாலையில் செய்து தடைகளையும் பணவரவையும் வருமானத்தையும் பெருக்க வேண்டும். பேச்சில் நிதானமும் கோபத்தையும் தவிர்த்தால் எல்லாம் நன்மையாகவே இன்று இருக்கும். காலையில் பிள்ளைகளுடனும் வேலை தொழிலில் வாக்குவாதமும் விதண்டாவாதத்தையும் குறைக்கவும். சிம்மம், விரய செலவு உண்டாகும். நண்பர்களுடன் தெய்வ வழிபாடு சினிமா என பயணமும் செலவும் இருக்கும். சிலர் கணவன் மனைவியுடன் கூட செல்வீர்கள். காலையில் மன சங்கடமும் வருத்தமும் சிலருக்கு ஏற்படும். மதியத்திற்கு பின் சந்தோஷமும் மகிழ்வும் உண்டாகும். வாக்குவாதத்தையும் கோபத்தையும் இன்று தவிர்க்கவும். மதியம் வரை சிலருக்கு டென்ஷனும் கோபமும் இருக்கும். மதியத்திற்கு பின் எல்லாம் விலகிவிடும். தாய் தந்தையுடன் கோபமும் வருத்தமும் ஒரு சிலருக்கு உண்டாகும். சிலர் வாகனத்தால் தொல்லை தரும். அம்பாள் முருகர் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும். கன்னி, வேலையிலும் தொழிலும் மதியம் வரை அமைதியும் பொறுமையும் அவசியம். கடன் பிரச்சனை பணத்தட்டுப்பாடு இன்று இருக்கும். மதியத்திற்கு பின் எல்லாம் சரியாகிவிடும். தேவையில்லாத விஷயங்களில் போனில் பேசக்கூடாது. அண்ணன் அக்காவிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உணவில் அக்கறை கொள்ள வேண்டும். மதியத்திற்கு பின் கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைக்கும். உறவினர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். உறவினரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். மதியத்திற்கு பின் பயணம் நன்மை அளிக்கும். அம்பாள் முருகர் துர்க்கை விநாயகர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் கேட்கவும் இன்று நலம் தரும். துலாம், பேச்சாலும் நண்பர்கள் மூலமாகவும் வேலையிலும் தொழிலும் சிக்கல்களும் தொல்லைகளும் உண்டாகி மதியத்திற்கு பின் மறையும். எனவே தேவையில்லாத பேச்சும் கவனமாகவும் அடுத்தவர்கள் பற்றிய
நண்பர்களுடன் எதுவும் தெரிவிக்க வேண்டாம். மதியத்திற்கு பின் எல்லாம் மறைந்துவிடும். நண்பர்களால் உதவியும் பணவரவும் இன்று இருக்கும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்வை கொடுக்கும். கணவன் மனைவிகளுடன் தெய்வ வழிபாடும் செய்வீர்கள். சில நண்பர்களுடன் கூட செல்ல வேண்டியிருக்கும். வெளியூர் மூலமாக எதிர்பாராத ஆதாயமும் மதியத்திற்கு பின் ஏற்படும். காலையில் அம்பாள், முருகர், சண்டிகேஸ்வரர், துர்க்கை வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படிக்கவும் இன்று நலம் தரும். விருச்சிகம், காலையில் கடன் பிரச்சனையும் தாயாருக்கு உடல்நலக் கோளாறும் மனதை கவலையடைய செய்யும். ஆனால் மதியத்திற்கு பின் எல்லாம் சகஜ நிலைக்கு வரும். வீட்டில் வாக்குவாதம், வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவும் செல்ல வேண்டும். அலுவலகத்தில் அமைதியாக இருப்பது நலம். மதியத்திற்கு பின் வெளியூரிலிருந்து வருமானமும் பணவரவும் இருக்கும். வியாபாரம் நடக்கும். வேலையில் மகிழ்வை தரும். புதிய தொடர்பும் உண்டாகும். நண்பர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். லட்சுமி நரசிம்மர், முருகர், அம்பாள், துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு, நண்பர்களுடன் போனில் பேசும்போது கவனம் தேவை. மதியத்திற்கு பின் எல்லாம் நன்மையாக மாறிவிடும். கணவன் மனைவியுடன் விட்டு கொடுத்து பேசவும். உறவினர்களுடைய தொல்லையும் செலவும் இன்று இருக்கும். பிள்ளைகளால் செலவு ஏற்படும். மதியத்திற்கு பின் போன் பேச்சும் தகவல் தொடர்பும் வருமானத்தையும் பணவரவையும் கொடுக்கும். மாமனார் மாமியாருடன் மதியம் வரை வாக்குவாதத்தையும் போன் தொடர்பையும் தவிர்க்கவும். தம்பி தங்கைகளுக்காக செலவு இன்று ஏற்படும். உணவில் கட்டுப்பாடு அவசியம். தொண்டையில் உபாதைகள் சிலருக்கு உண்டாகும். விநாயகர், முருகர், அம்பாள், துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும். மகரம், நண்பர்களால் மனசங்கடம், செலவு, வருத்தம் உண்டாகி மதியத்திற்கு பின் விலகும். காரியத்தடை காலையில் இருக்கும். செலவும் ஏற்படும். அலுவலகத்தில் மதியம் வரை பேசாமல் இருப்பது நலம். வியாபாரம், தொழில் மதியத்திற்கு பின் எதிர்பாராத லாபம் உண்டாகும். தாயார் உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். வாகனத்தில் சொல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மதியத்திற்கு பின் வேலையில் சந்திப்பும் நண்பர்கள் சந்திப்பும் ஆதாயத்தையும் மகிழ்வையும் தரும். விநாயகர், முருகர், அம்பாள், துர்க்கை வழிபாடு நலம் தரும். கேது அஷ்டோத்திரம் படிக்க என்று நன்மை அளிக்கும். கும்பம், வம்பு வழக்குகள் தேடி வரும் நாள். பிள்ளைகளுடன் கடுமை காட்ட வேண்டாம். வேலையில் பொறுமையும் அமைதியும் மதியம் வரை கடைபிடிக்கவும். கடன் பெற்றவர்கள் பிரச்சனையை சந்திப்பார்கள். போனில் பேசும்போதும் தகவல் தொடர்பிலும் கவனம் தேவை. மதியத்திற்கு பின் எல்லாம் சரியாகிவிடும். நண்பர்களுடைய உதவியும் ஆதரவும் உண்டாகும். கணவன் மனைவிகளுக்கிடையே மகிழ்வும் அனுசரணையும் ஏற்படும். மனக்குழப்பம் விலகும். தம்பி தங்கைகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விநாயகர், முருகர், அம்பாள், துர்க்கை வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் கேட்டலும் இன்று நலம் தரும். மீனம், விரைய செலவுகளால் மனவருத்தம் உண்டாகும். கால் பாதத்தில் சிலருக்கு உபாதைகள் ஏற்படும். பயணத்தில் சங்கடமும் அசௌரியங்களும் ஏற்படலாம். தெய்வ வழிபாட்டிற்காக பயணம் உண்டாகும். மதியம் வரை வீட்டில் அலுவலகத்தில் பேசும்போது கோபத்தையும் கடுமையான வார்த்தைகளும் உபயோகிக்காமல் இருக்க வேண்டும். மதியத்திற்கு பிறகு எதிர்பாராத லாபமும் வெற்றியும் இருக்கும். உணவில் கட்டுப்பாடு இன்று அவசியம். வயிறு உபாதைகள் இல்லை என்றால் ஏற்படும். பிள்ளைகளால் செலவும் கவலையும் இன்று இருக்கும். அம்பாள், முருகர், விநாயகர், துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும்.